ஒளிப்பதிவாளர் ஏகாம்பரத்துடைய சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. நிறைய ஷாட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குளம், காடு, மலை, ராமுடைய சிக்னேச்சர் ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. அடுத்தது வந்து மதியோடைய எடிட்டிங்கும் சரி, படத்தை வந்து கச்சிதமாகவே பண்ணியிருந்தாங்க. ஒரு மெலோ ட்ராமா ஃபிலிம்க்கு என்னவோ அதை ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் மிகப்பெரிய ஆச்சரியமே என்னென்னா, சந்தோஷ் தயாநிதியுடைய கரண்ட் சினாரியோ மியூசிக். இன்னைக்கு இருக்கிற பசங்க வந்து என்ன மாதிரியான பாடலை விரும்புவாங்கன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான டியர் சன்னு, பேட் ஃபாதர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசின வகையிலும் சரி, அந்த பாடல் வந்து ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தார் சந்தோஷ் தயாநிதி. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஈவன் ரொம்ப நல்லாவே அவரும் பண்ணியிருந்தார். ஸோ டெக்னிக்கலாகவும் படம் ரொம்ப ஸ்ட்ராங். இதில் என்னென்னா, சின்ன சின்ன விஷயங்களை வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற குட்டி பசங்க என்ன பேசுவாங்களோ அது ரொம்ப அழகாக பேசுறது ரொம்ப நல்லா இருந்தது. மிக முக்கியமாக பேடாசமாக உரசாதமான்ற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து க்யூட் மூமெண்ட்டாகவே எடுத்து வந்திருந்தாங்க. ஸோ எல்லாத்த விட இந்த படம் எங்கே வந்து முக்கியமாகுதுன்னா, வழக்கமான ராம் படம் நிறைய நெகட்டிவிட்டியாக தான் அதிகமாக எடுத்து வந்து பேசும். எனக்கு தெரிஞ்சு வந்து ராம் வந்து மெச்சூர் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா நெகட்டிவ் ஷேட்ஸ் வந்து வெளியே வந்து அன்பாக உலகத்தை பார்க்கணும்னு, குழந்தைங்க மூலமாகவும் இன்னும் உலகத்தை பாருங்கன்னு போதிச்சிருக்காரு. அது நல்லாவும் இருந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கற்றுத்தமிழ் இருந்த ஒரு கான்ட்ரவர்சி அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஷேட் இதில் கிடையாது.